செங்கம் சம்பவத்தில் அதிகாரிகளை கேட்க வேண்டிய கேள்விகள். கட்ட பஞ்சாயத்து மற்றும் புறக்கணிப்பு குறித்து. 1/2024 லேயே அறிவழகன் குடும்பத்தை புறக்கணித்ததாக, ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து 16 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டும் அந்த கட்ட பஞ்சாயத்து தொடர்வது எப்படி? அவர்கள் மீது உரிய தடுப்பு நடவடிக்கைகள் ஏன் எடுக்கப்படவில்லை? 2. ஒருவரின் உறவினர் துக்க நிகழ்வில் கலந்து கொள்வதை தடுப்பது அப்பட்டமான மனித உரிமை மீறல் மற்றும் சட்டத்தை மீறிய செயல். இத்தகைய அராஜக செயலை தடுக்க காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் ஏன் மிகவும் உறுதியான நடவடிக்கை எடுக்கவில்லை? 3. சமரசம் தோல்வியடைந்த போது கட்ட பஞ்சாயத்து கும்பல் ஒட்டுமொத்தமாக வெளியேறியது அதிகாரிகளின் முன்னிலையில் நடந்த ஒரு சட்டமீறல். அப்போது சட்டப்படி அந்த கும்பல் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்யாமல் ஏன் சமரசம் மட்டுமே செய்ய முயன்று தோல்வியை சந்தித்தீர்கள்? துணை கண்காணிப்பாளர் நடவடிக்கை குறித்து. 4. பாதிக்கப்பட்ட பெண் சசிகலா தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன் தர்ணா செய்தபோது அங்கிருந்த அதிகாரி துணை கண்காணிப்பாளர் ராஜன் அவரை ஒருமையில் பேசியதாக செய்தி குறிப்பிடுகிறது. துயரத்தில் இருக்கும் ஒரு குடிமகனை ஒரு உயர் அதிகாரி ஒருமையில் பேசுவது முறையான செயலா? அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுமா? 5. காவல் நிலையத்தில் அடைக்கலம் தேடி வந்த ஒரு பெண்ணுக்கு மேலும் மன உளைச்சல் அளிக்கும் விதமாக அதிகாரி நடந்து கொண்டதால் அவருக்கு உரிய நியாயம் கிடைக்கும் என்று மக்கள் எப்படி நம்புவார்கள்? இந்த குறிப்பிட்ட அதிகாரி மீது ஏன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை? வருங்கால பாதுகாப்பு குறித்து. 6. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அறிவழகன் குடும்பத்துக்கு அந்த கிராமத்தில் பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் வழங்கப்பட்டுள்ளது? கட்ட பஞ்சாயத்து கும்பல் மீண்டும் எந்தவிதமான அராஜகத்திலும் ஈடுபடாமல் இருக்க என்ன நிலையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன? 7. சட்டத்தை மதிக்காத இந்த கட்ட பஞ்சாயத்து கும்பல் மற்றும் அதற்கு தலைமை தாங்கியவர்கள் மீது அவர்கள் மற்ற அதிகாரிகளையே மிரட்டிய காரணத்திற்காக சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? இந்த கேள்விகள் அனைத்தும் ஒரு குடிமகன் என்ற முறையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கவும் சட்டத்தை நிலைநாட்டவும் அதிகாரிகளிடம் கேட்க வேண்டிய நியாயமான கேள்விகள்.